மணி இங்கே குரா குரா சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. கனிமுட கணபதியே சரணமையப்பா சொல்லுப்பா. அச்சங்கோயில் அரசே அதிர்வீட்டு பிரியனே அப்பாச்சி மேடே அரிபர சுதனே அலங்கார பிரியனே அழுதா நதியே அழுதை மலை ஏற்றமே சரணமையப்பா. ஆதி கொண்டு வந்தவனே உயிரெல்லாம் கொண்டவனே கொண்டு வந்தவனே ஐநொடி தீர்த்தவனே நித்திய பிரம்மச்சாரியே ஐயப்பா பிரியனே அபிஷேக பிரியனே விபூதி பிரியனே சந்தன அபிஷேக பிரியனே போற மலைக்கே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் தோம் சாமி திந்தகத்தோம். என்னுடைய மகளோட என்னுடைய ஐயப்பனை பார்க்கறதுக்கு நடைபயணம் கிளம்பிட்டோம். மற்ற சாமியெல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஏன் ஐயப்பனை பொறுத்தளவு எப்பயுமே என்னை முன்னாடி இழுத்துட்டே வந்துடுவார். இப்போ நாங்கள் கோயிலை அடைஞ்சிட்டோம். எங்கள் ஊர் குலசாமி கோயில், எங்கள் ஊர் குலதெய்வ கோயில். இது வண்டிகருப்பண்ண சுவாமி கோயில். போகிற ட்ரெயினே நிப்பாட்டின கோயில். அதனால் இந்த இடத்துல வந்து இந்த கோயில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரனே எங்களுக்கு சஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போன கோயில். மிக பெரிய சக்தி வாய்ந்த கோயில் இது. இதை சொல்ல போகணும்னா நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் இதை பற்றி. இது எங்கள் ஊர் குலசாமி உள்ள கோயில். இவங்க வந்து மினியப்ப நிற்கிறாங்க. நாங்கள் மினி பஸ்ஸில் சபரிமலை ஐயப்பனை நோக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லா பேருமே ஆடல் பாடலோட துள்ளலோட கிளம்பிட்டோம். போகும்போது எப்பயுமே போயிட்டு வரோன்னு சொல்லக்கூடாது. அதனால் நாங்கள் சபரிமலை ஐயப்பனை பார்க்க கிளம்பிட்டோம். அந்த தருணத்தில் என்னுடைய மகள் வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஃபீலிங் வந்தது. இருந்தாலும் நான் சபரிமலை ஐயப்பனை பார்த்துட்டேன் சொல்லி அவங்கள தேய்ச்சிட்டு உண்மையிலே அதெல்லாம் அற்புதமான ஒரு நிகழ்வு. சரிம்மா. அது மட்டுமின்றி என்னுடைய பெரிய மகள் வந்து என்னுடைய சின்ன மகளை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. அப்படி பாசத்தில் இருந்தவங்க அம்மா அவங்களும் விட்டு பிரிஞ்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு போயிட்டு இருக்கோமேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இது பண்ணாங்க. சரி இவங்களை தேத்தணும் அப்படின்னு சொல்லி பாடலோட துள்ளல் நிகழ்ச்சியோட நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு இவங்களை ஆட விட்டேன். என் சபரிமலை ஐயப்பன் என் கூட இருக்கிறது உண்மை அப்படின்னுங்கிறனால இவங்களை நல்லா இதாக சந்தோஷமாக வைய கூட கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு பாடலை போட்டு டிவிலையும் பாடலை போட்டு நல்லா ஜே 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 ஜேன்னு நல்லா ஆடி பாடி துள்ளலோட நல்லா மகிழ்ச்சியோட நான் அவங்க எல்லா பேருமே சேர்ந்து பஸ்ஸே ஒரு இதாக இருந்துச்சு. உண்மையிலே அதெல்லாம் வந்து அந்த பாடலாம் அருமையான பாடல், அற்புதமான பாடல். டிவிலையும் ஓடிட்டு இருந்துச்சு. டிவி நல்ல பெரிய டிவியாக தான் புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அதனால் சூப்பராக இருந்துச்சு பாடல் எல்லாமே. இதில் நான் முக்கியமாக சொல்லிக்கணும், ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஊர்லேருந்து வந்தோமேனு 2 பஜனை அட்டன் பண்ணேன். பொது பஜனை 1 அட்டன் பண்ணேன், எங்கள் அண்ணன் வீட்டு பஜனை அட்டன் பண்ணேன். 2மே அற்புதமான பஜனை. 2லேயுமே பாடல் அருமையாக பாடினிருந்தேன். நானே நிறையா அதில் பாடல் பாடியிருந்தேன். நான் இதில் ஒரு பாட்டு அதில் ஒரு பாட்டுங்கிற மாதிரி பாடியிருந்தேன். நிறையா பாடல் நிறைய பேர் பாடியிருந்தாங்க. உண்மையிலே அற்புதமான பாடல், அற்புதமாக இருந்தது. அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை போட்டு காமிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக காப்பிரைட் போட்டுருவாங்கன்னுங்கிறனால அதை வந்து உங்களுக்கு இது பண்ணலை. மியூசிக் இதெல்லாம் இருந்துச்சு. நான் மட்டும் பேசுறது மட்டும் இப்போ காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்து பாருங்கள், இன்னும் அருமையாக. நாங்கள் இப்போ எருமையில் வந்துட்டோம். எருமையில் பேட்டை உண்மையிலே அற்புதமான ஒரு
அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீரம் உடம்புல எல்லாத்தையும் பூசிக்கிட்டு பொடிக்கிட்டு எல்லாமே பூசிக்கிட்டு அப்படியே தூக்கி வர்றது வாழைப்பூ அப்படியா எல்லாத்துக்கும் அப்படியாச்சு அப்படியாச்சு ரெடி ஸ்டார்ட் பாரு அவ்வளவுதான் ஆடு 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 ஜோரா எரிமலையிலேருந்து நாங்கள் நிலக்கல் கிளம்பிட்டோம். நல்ல ஆட்டம் பாட்டத்தோடு மறுபடியும் வண்டியில் ஏறிட்டு அதே குதூகலத்தோடு நல்ல சந்தோஷமாக சூப்பராக என்ஜாய் பண்ணி கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா என் உயிர் ஐயப்பனை பார்க்க போயிட்டுருக்கோனுங்கிற மகிழ்ச்சி பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சபரிமலை ஐயப்பனுடைய படமான ஒரு முக்கியமான படம் நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயப்பனை தூக்கிட்டு ஓடும் போது ஒவ்வொரு இதாக கடந்து போகிற ஒரு நிகழ்வு அது அற்புதமா இருந்துச்சு. இப்ப பேருந்து பயணம் போயிட்டு இருக்கோம். பாத்தீங்க எங்கள் ஐயப்பனை பார்க்க போயிட்டு இருக்கோம். பேருந்து பயணம் அருமையா போயிட்டு இருக்காரு. ஐயப்பனை எங்கேயே பிடிச்சிக்கிட்டாரு. அது சாத்துல நிக்குது. நாங்க இப்ப பம்பை வந்துட்டோம். புண்ணியமான ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா பம்பையில நீராடுனா நம்ம பாவங்கள்லாம் போக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என் உயிர் ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் இங்கே தான் பிறந்திருந்தார். இப்போ அவரை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் இந்த பம்பையில் வந்து இருமுடியை கீழே துணியை வச்சு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் புனித நீராடுவாங்க. புனித நீராடினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மகிழ்ச்சியான ஒரு இது தென்படும். அது எல்லாத்துக்கும் தென்படும் அப்படின்னுங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு வந்து ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். இது சபரிமலை ஐயப்பனோட அதிதீவிர பக்தனான எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த உணர்வை பற்றி நான் உங்கள்கிட்ட புரியப்படுத்துகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு மெய்சிலிருந்த ஒரு உணர்வு. சபரிமலை ஐயப்பன் பிறந்த இடம், அவர் இடத்துல நம்ம போய் நிற்கிறோன்னுங்கிறதே ஒரு தவம். அந்த தவத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி செஞ்சோம் எங்கே செஞ்சோன்னு தெரியாது. ஆனால் அந்த சபரிமலை ஐயப்பன் பிறந்த இடத்த போய் நம்ம நின்றுக்கமே அப்படின்னுங்கிற ஒரு மாதிரியான ஒரு உணர்வு. எப்படி ஒரு தாயின் கருவறையில் இருந்து ஒரு குழந்தை வரும்போது இந்த பூமியை பார்க்குதோ அதுபோல் அந்த ஒரு உணர்வு வந்து அந்த பம்பையில் போய் நம்ம புனித நீராடும் போது நமக்கு ஒரு உணர்வு கிடைக்கும். அற்புதமான ஒரு உணர்வு. அதை வந்து உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதை நான் உணர்ந்து பார்த்தவன். அதனால தான் இதை பற்றி நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். கணபதியை வேண்டிட்டு நீலிமலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். லிசா ஐயப்பன் சாமியே சரணம் ஐயப்பா. சாம்சன் அப்படின்னு அடுத்து வந்து நாங்கள் நீலிமலை ஏற்றம் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நீலிமலை ஏற்றம்ங்கிறது நீலிமலை உண்மையிலே ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு இதுதான் அதில் ஏறுறதுன்னுங்கிறது. அதில் வந்து அதுக்காக வேண்டி தான் நம்ம 48 நாள் விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிச்சி வரனால இந்த நீலிமலை ஏற்றத்தை மிக சுலபமாகவும் ஏறலாம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் இது ஒரு சவாலான ஒரு செயல்னு. ஏன்னா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குற அளவுக்கு இந்த நீலிமலை ஏற்றம் இருக்கும். அது பாட்டிலே சொல்லுவாங்க, நீலிமலை ஏற்றம் கடினம்னு சொல்லுவாங்க. ஐயப்பா கல்லாடி நடந்து சபரிமலை சாமி
ஏ மணி மணிசாமி மணிசாமி வா 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 சாமி அங்கே போச்சுமா ஓகே அங்கே சரங்குத்தியில் சரங்கெல்லாம் குத்திட்டு சபரிபுரம் கடந்து சபரிபுரத்திலிருந்து சன்னிதானத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ஐயப்பன் உள்ள சன்னிதானத்துக்கு உள்ளே வந்துட்டோம். சன்னிதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி பார்க்குறதுக்கான கூட்டத்தை பாருங்கள். இது எங்களுடைய ஃபஸ்ட்டு கியூ. இது மாதிரி எத்தனையோ கியூ இருக்குது. ஒவ்வொரு கியூலையும் மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருந்தது. அதுவும் அதிகாலை பொழுது அப்படின்னுங்கிறனால வந்து ஒன்றுமே சொல்ல முடியல. பயங்கரமான கூட்டத்தில் இருந்துச்சு. எல்லாம் கட் பண்ணி தான் விட்டாங்க. கூட்டம்னாலும் கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் இங்கே சபரிமலை ஐயப்பன் கோயிலில். நீங்கள் அதை நாங்கள் என்னுயிர் சபரிமலை ஐயப்பனுடைய 18ஆம் படி பக்கத்தில் போயிட்டுருக்கோம். 18ஆம் படி போயிட்டோம் பக்கத்தில். சிவன் எங்கே இருக்காரு? ஆமாம் 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 சிவனை பாரு, கோயந்து பாரு. ஐயப்பா என்னையும் சபரிமலை ஐயப்பனை பார்க்கறதுக்கு நாங்கள் 18ஆம் படியில் ஏறிட்டோம். ஏறினது வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு வெளியில் வேணும்னா அப்படி ஒரு இதாக இருக்கும். உண்மையிலே வந்து இருமுடியை ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிட்டு ஏற நிகழ்வு. பார்க்கணுப்பா, நல்லது தரிசனம் இருப்பா. ஐயப்பா நல்லபடியாக ஒன்றும் பார்க்க ஏன் சபரிமலை ஐயப்பனுக்கு என் கையால பூ போட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே ஐயப்பனுக்கு நான் பூ போட்டேன்னுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருமணி பையில பூ எடுத்து ஐயப்பனுக்கு போட்டு நெய் அபிஷேகத்தோட காட்சியை பார்த்துட்டு வந்து சந்தோஷம் இருக்கு. என்னால சொல்ல முடியல. அற்புதமான காட்சி. ஏன் ஐயப்பனது சுவாமியே சரணமையம், உன் சாமியே சரணமையம், சாமியே சரணமையம். கருங்காலி மாதா என்னுயிர் சபரிமலை ஐயப்பன் எனக்கு அவருடைய கோல் ஒன்று கொடுத்து இதை நீ பூஜித்து வா, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னது என்னை மெய்சிலிருக்க வைத்தது. அதை என் கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஐயப்பனுக்கு தோசை நீர் பால் வச்சு படைப்பேன் அப்படிங்கிறது
எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தங்க மாலை தான் நான் போட்டிருக்கேன். அது எல்லாத்துக்கும் தெரியும். தங்கத்திலே வந்து போட்டிருக்கேன் ஐயப்பனை உருவப்படுத்தி. அது வருஷக்கணக்கில் நான் படைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் மெய் சிலிர்ப்பீங்க. ஐயப்பன் இதில் அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதத்தை எனக்கு எடுத்து கையில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சொந்தக்காரன் நான் தான். இதை நான் தான் வச்சு கொண்டு நோக்க முடியும், படைக்க முடியும் அப்படின்னுங்கிற மாதிரி. உண்மையிலே அது அற்புதமாக தான் இருக்குது எனக்கு. இந்த ஆயுதத்தை நான் ஏன் அற்புதம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது சாதாரண விஷயம் கிடையாது. இதில் இருக்கிற ஒவ்வொரு பட்டயமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சபரிமலை ஐயப்பனை போய் பார்த்துட்டு வர்றது, ஒவ்வொரு வருஷமும் வச்சு இதை பூஜிப்பாங்க. இது மாதிரி 18 வருஷமும் இந்த ஆயுதத்தை அவர்கிட்ட வச்சு பூஜித்து அங்கேருந்து எடுத்து தான் அதை தனியாக வச்சுருப்பாங்க. அது ஐயப்பன் மேலே அதி தீவிரமான பக்தி கொண்ட யாராவது ஒருத்தர் அங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த ஐயப்பனே அவங்களுக்கு இதை தர சொல்லி வச்சுருப்பார். அது யாருக்கு வரும் அப்படின்னுங்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா கோடான கோடி பேர் பார்க்க போகிறாங்க. அதனால இது அவ்வளோ சீக்கிரம் இதை வாங்க முடியாது, யாராலையும் வாங்க முடியாது. காரணம் என்னன்னா, இதை வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பட்டம் தான் அடிக்க முடியும். நீங்கள் அந்த பட்டத்தில் பார்க்கலாம், ரவுண்டாக இருக்கும், அந்த செம்பு இந்த இது மாதிரி இருக்கும். அந்த பட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்றுன்னு சொல்லி 18 வருடம் முடிவடைந்தால் மட்டும்தான் 18 பட்டம் அதில் போட முடியும். ரெண்டாவது, இந்த கோல் வந்து 18 வருடமும் அந்த ஐயப்பன்கிட்டயே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ஒவ்வொரு வருஷமும் எடுத்துகிட்டு போகும்போது ஐயப்பன்கிட்ட வச்சு நமக்கு வந்து படையல் போட்டு எல்லாமே பூஜித்து தனி இதுக்கு ஒரு இதே இருக்குது ஐயப்பன்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயப்பனுடைய பட்டம்னுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வருஷத்துக்கு ஒன்று தான் அதில் அடிக்க முடியும்னுங்கும் போது நீங்களே தெரிஞ்சுங்க, எனக்கு அந்த ஐயப்பனே வந்துட்டார்.